நீங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆபிரகாமை நடத்துறது சாராள் தான் வந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகார மனைவியை ஏற்றுக்கொள்ளனா உடனே அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படி தான் இருந்தான். ஆனால் அங்கே 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்கிறப்ப ஒரு நேரம் வர்றப்ப ஈசாக்கு உடன்படிக்கையின் மகனை பெற்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி குழந்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆபிரகாம ஆண்டவனேன் என்று அழைக்கிறாள். அங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுள்ள எல்லாருக்கும் அவதான் தாயா இருக்கான். ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆண்டவனேங்கிறப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மரியாதையை கொடுத்து அப்படி குடும்பத்தை நடத்தினாள்னு சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீ நீதிமொழிகள் 31வது அதிகாரம். அது யார் அப்படிங்கிறப்ப வந்து சாலமோனுடைய அம்மா பத்சேபாள். அவளுடைய வாழ்க்கையே வந்து கொஞ்சம் ராஜா அதிகாரத்தை பயன்படுத்தி புருஷனை கொன்று உரியாமனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டான். அவளுக்கு இருதயத்தில் ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். என் புருஷனை கொன்னுட்டு என்னைய வந்து மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அப்போ அவரோட வாழ்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவள் வந்து என்ன செய்கிறா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறாள். கர்த்தர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி ஏற்கனவே ஒரு குமாரன் பிறந்தான், இறந்துட்டான். இப்போ 2வது குமாரன் சாலமோன். அவனிடத்துல கர்த்தர் பிரியமாக இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதும் வந்து கர்த்தருடைய நாமத்தினால ஆணையிட்டு எனக்கு பின்னாடி ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய புருஷன் வந்து சாலமோன் தான்ங்கிறத பத்சேபாள்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டான். அதனால தான் நீதிமொழிகள் 31 என் பொருத்தனைகளின் குமாரனே, என் நேசகுமாரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனை கொடாதே. ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப அதிகமாக பெண்களோட போய் பழகணும் பேசணுங்கிறத அதுதான் ரொம்ப அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ அவன் புத்தி சொல்கிறான், நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் உன் பெலனை கொடுத்துடாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாத, உன்னை கரெக்டாக வச்சுக்க. அடுத்து வந்து மதுபானம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, நீ பின்னாடி ராஜாவாக போகிற, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இரு, தண்ணி போடுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இரு, அதெல்லாம் வந்து குடிக்காத, உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க அம்மா என்னெல்லாம் புத்தி சொன்னாலும் அதெல்லாம் வந்து மீறிட்டு அவன் வந்து செஞ்சுட்டான். 1000 கல்யாணம் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்திரியை கூட அவன் பார்க்கல. உண்மையாக அவளை நேசிக்கிற மனைவியை பார்க்கவில்லை. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாள் என்று பின்னாடி அந்த கடைசி 31வது அதிகாரத்தில் 10 வசனத்துக்கு பின்னாடி குணசாலியான ஸ்திரீ விலையேற பெற்ற முத்தா இருக்கிறான். அவள் வந்து அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பு. அவள் சோம்பலின் அப்பத்தை சாப்பிட்றதில்ல, சுறுசுறுப்பாக இருக்கிறா. அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலை செய்கிறா. வீட்டு காரியங்கள் எப்படி நடக்குன்னு கண்ணோக்கமாக இருக்கிறா. அதே போல் வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகளை விசாரிக்கிறா, எல்லாருக்கும் படி அளக்கிறா, நிலத்தை வாங்குறா. அடுத்து வீட்டாருக்கு வேண்டிய எல்லா குளிருக்கு வேண்டிய கோடை காலம் மாரி காலத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறா. அவனுடைய புருஷன் வந்து தேசத்தின் மேம்பொருட்களோடு உட்கார்ந்து இருக்கிறப்ப பேர் பெற்றவனாக இருக்கிறான். எல்லாரும் பிள்ளைகள்லேருந்து கணவர்லேருந்து மனைவியை அம்மாவை புகழ்கிறாங்க. அந்த மாதிரி வந்து குணசாலி ஆஸ்திரியை அவன் தன்னை மாற்றி கொண்டு மகனுக்கு புத்தி சொல்லுகிறான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், கடவுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் திட்டம். இன்றைக்கி நம்மளை கணவன் மனைவியாக பிள்ளைகளாக வைத்திருக்காரு, குழந்தைய கொடுத்து ஒரு குடும்பமாக வச்சிருக்காருன்னா மல்யாவில் சொல்லியிருக்கிறபடி ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை நம்ம உண்டாக்குறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். தாவீது அப்படி தான், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது. பிலிப்புக்கு 4 குமாரத்தி இருந்தாங்களா, 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருந்திருக்கு. அந்த மாதிரி அப்படி இருக்க வேண்டும். அப்போ சபையிலே நாட்டப்பட்டு சபையின் காரியங்களிலே உற்சாகம் கொண்டு நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி கர்த்தரை அறியக்கூடிய அறிவில் வளர்ந்து இந்த கிருபையின் காலத்தில் சபையின் காலத்தில் ஏதாகிலும் ஒரு வகையில் நம்ம வந்து கர்த்தரை கனப்படுத்துகிறவங்களா நாம் இருக்க வேண்டும். வேலையும் செய்யணும், குடும்பத்தையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் வளர்க்கணும். கர்த்தருடைய காரியங்களில் சபையின் காரியங்களில் சபையாக கூடி வருகிறப்ப இப்போ நம்ம சரீரத்தில் சுண்டு விரல் தானே, அது இருந்தால் இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன இல்லை, அடிபட்டா அடிபட்டு இருக்கட்டும், அது வாட்டில் வீங்கினா வீங்கட்டும்.
அப்படின்னு வந்து நம்ம சரீரம் சொல்றது இல்ல. கண்ணு பார்க்குது, அதுக்கப்புறம் அடுத்த கை வேகமா போய் அந்த சுண்டு விரலை இறுக்கி பிடிக்குது. அதுக்கு உடனே மருந்து போடணும்னு டாக்டர் கிட்ட போறோம். இதெல்லாம் நம்ம செய்றோம். அதுபோல ஆவிக்குரிய சபையில கிறிஸ்து தலையா இருக்கிற நம்ம எல்லாம் சரீரத்தின் அங்கமா இருக்கிறோம். குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன வளர்ச்சி கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பார்க்குறோம். அதுபோல சபையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள நம்ம வளருகிறவர்களா இருக்க வேண்டும். அது ஒரு நோக்கம் சித்தம் வைத்திருக்கிறார். ஏதோ போனங்க, பாடுனங்க, வசனத்தை கேட்டாங்க, அதோட சரி அப்படின்னு இல்ல. ஒரு சபையாக நம்ம கூடி வர்றோம்னா நம்முடைய வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கேற்றாற் போல நம்முடைய பங்கை நம்ம நிறைவேற்றுறவர்களாக